السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. الحمد لله. அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால் நம்முடைய அரபிய வகுப்பை நாம் துவங்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சில கேள்விகளை உங்களிடம் நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பதிலை எதிர்பார்த்தவனாக இந்த கேள்விகளை கேட்கின்றேன். அனைவரும் உங்களுடைய மைக்கை அன்மியூட் செய்து பதிலளிக்கவும். இந்த வகுப்பில் நீங்கள் இணைந்ததற்கு காரணம் என்ன? அரபியை எதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை சுருக்கமாக அனைவரும் சுருக்கமாக கூற வேண்டும். எதற்காக அரபி மொழியை படிக்கணும்? நான் பேசுறது கேக்குதா? அல்ஹம்துலில்லாஹ் கேக்குது உஸ்தாத். நீங்களா வாலண்டியரா சொல்லலாம், நான் ஒருத்தரா கூப்பிட்டு கேட்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து உஸ்தாத். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ். அரபி மொழியை கத்துக்கிட்டா குரான்ல ஒரு அளவுக்குனாச்சும் புரிஞ்சுக்கலாம். அந்த இது நியத்து தான் உஸ்தாத். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து வேற யாராவது? சகோதரி நிஷா என்ன கூப்பிட்ட உடனே போயிட்டாங்க. ஓகே, சகோதரி ஜன்னத். சகோதரி ஆயிஷா. ஓகே, இப்போ புதுசா எனது சகோதரி கேட்குறேன், அரபி மொழியை நாம எதுக்காக கத்துக்கணும்? சகோதரி நாதிரா ஃபர்வின். சிஸ்டர் ஆசியா. குர்ஆனை அந்த அந்த லாங்குவேஜ்லயே புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அரபிக் லாங்குவேஜ் கத்துக்கிறோம். அதுவும் இல்லாம இது நம்மளுடைய ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய லாங்குவேஜ். ஸோ அதுக்காக கத்துக்கிறோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சகோதரி நாதிரா அன்மியூட் பண்ணீங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. அல்லாஹ் நம்மள்ட்ட குர்ஆன்ல பேசுறத நேரடியா புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஓகே. அரபி மொழியை நம்ம கத்துக்கிறதுக்கு முதன்மையான காரணமா நம்ம எல்லாரும் சொல்றது குரான். குரானை தெரிஞ்சுக்கணும், குரானை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு முதன்மையான காரணமா சொல்றோம். கரெக்டா? இது எந்த அளவுக்கு நம்ம நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன், தமிழ்ல பேசுறேன், சரியா? நான் தமிழ்ல பேசிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு புரியணும்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சதான் புரியும். ஒரு உருதுக்காரர்கிட்டயோ இல்ல ஒரு தெலுங்குக்காரர்கிட்டயோ ஒரு மலையாளக்காரர்கிட்டயோ நான் போய் தமிழ்ல பேசினா அவருக்கு புரியாது. கரெக்டா?
ஸோ அதே மாதிரி அல்லாஹ் நம்ம கிட்ட குரான்ல அரபியில பேசுறான். அல்லாஹ் நம்மள்ட்ட பேசுறது தானே இந்த குரான், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தானே. அல்லாஹ் நம்மள்ட்ட குரான்ல அரபி மொழியில பேசுறான். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அரபி மொழி கொஞ்சமாவது தெரிஞ்சா தானே. வெறும் வாசிக்க தெரிஞ்சு யோசிச்சு பாருங்களேன். ஒரு புத்தகம், ஓகே, நம்ம கிட்ட ஒரு புக் இருக்கு, ஒரு நார்மலான ஒரு புக்கு. அந்த புக்கை என்னன்னே தெரியாம ஒரு 20 வருஷமா நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். எவ்வளோ எவ்வளோ வேடிக்கையா இருக்கு பாருங்களேன். நம்ம தினமும் ஒரு சூறாவை ஓதுறோம், ஒரு விஷயத்த, ஒரு 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 பேசேஜ், ஒரு ஒரு பேராகிராஃப் நம்ம டெய்லியும் வாசிச்சுட்டு இருக்கோம். சூரா ஃபாத்திஹா தான், ஓகே, சூரா ஃபாத்திஹா இல்லை ஏதோ ஒரு சூறா நம்ம டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா என்னன்னே தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு. ஒரு அர்த்தமுள்ளதா இருக்குதா இப்படி பண்றது? என்னன்னே தெரியல, ஆனா நான் அதை டெய்லியும் சொல்லுவேன். ஒரு நாளைக்கு 20 வாட்டி சொல்லுவேன், 25 வாட்டி நான் அதை சொல்லுவேன். என்னன்னே தெரியாம சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்படி இருக்கு? அதையும் தாண்டி அல்லாஹ் சொல்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நம்ம கிட்ட அந்த மொழியில பேசுறாருன்னா இந்த மொழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தானே அவர் என்ன சொல்றாருன்றது புரியும். இல்ல ஒவ்வொரு வாட்டியும் அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்பேன், அவர் சொல்றத வேற ஒருத்தர் நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். எத்தனை நாளைக்கு அப்படி இருக்க முடியும்? குரானை இதுக்காகவாவது நம்ம தெரிஞ்சுக்கணும், அரபி மொழியை இதுக்காகவாவது நம்ம கத்துக்கணும். அல்லாஹ் என்னதான் அப்படி பேசுறான், என்ன குரான்ல சொல்றான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மற்ற மொழியில தர்ஜுமா வச்சு படிக்கிறோம், அது வேற. ஆனா அ- குரானை அரபி மொழியிலே புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அது ஒரு தனி சுகம், அது ஒரு தனி ருசி. அதனாலதான் இமாம்கள்லாம் தஃப்சீரை அதிகமான இமாம்கள் அரபி மொழியிலே எழுதியிருக்காங்க. அரபி மொழியிலேயே தஃப்சீர் எழுதுனதுக்கு காரணங்கள் அதுதான். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ தஃப்சீர்கள் இருக்கு, மொழிபெயர்க்கப்பட்ட தஃப்சீர்கள் இருக்கு. ஆனா அரபி மொழியில இருக்கிற தஃப்சீருடைய சுவை அதில் கிடைப்பது கிடையாது. ஸோ இந்த ஒரு நோக்கத்துக்காக நம்ம அரபி மொழியை கத்துக்கணும். ஓகே, இப்போ அடுத்தது, இப்போ இந்த உலகத்துல அல்லாஹ் நம்மள்ட்ட பேசுற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அரபி மொழியை கத்துக்கிறோம். நாளைக்கு மரணத்திற்கு பிறகு நம்ம கபூர்ல கொண்டு போய் சேர்த்தாச்சு, கபருக்கு போயாச்சு. கபூர்ல கேட்கப்படுற முதல் கேள்வி என்னது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கபூர்ல கேட்கப்படுற முதல் கேள்வி. ம் உன்னுடைய இறைவன் யாரு? அரபில தெரியுமா? அரபில தெரியல. மண் ம் ரப்புக்க. மர் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார் அப்படின்றத அரபியில தான் கேட்க போனோம். மர் ரப்புக. ஸோ கபூர்லயும் அரபி இருக்கு, கபூர்லயும் அரபி தேவை. ஓகே, மூத்தாயாச்சு, கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு அரபி இருக்கணும்ல. சொர்க்கத்துல ஓகே, நம்ம கண்டிப்பா மொழி தெரிஞ்சுக்கணுன்றது அவசியம் இல்லை. ஆனா சொர்க்கத்துடைய மொழி என்னது? அரபி. ஸோ நம்முடைய தீன்ல அடிப்படையான விஷயங்கள் என்னவோ, நம்ம எதை நம்புறோம்? குரானை நம்ம நம்புறோம், குரானை ஈமான் கொண்டிருக்கோம், மௌத் இருக்குன்றதை ஈமான் கொண்டிருக்கோம், சொர்க்கம் நரகத்தை ஈமான் கொண்டிருக்கோம். ஸோ ஈமானுடைய அடிப்படை விஷயங்கள்லயே அரபி மொழி இருக்கு. அரபி மொழி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இடத்துல அது எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சும்மா நம்ம அரபிய ஓத கத்து கொடுத்தா போதும், வாசிக்க கத்து கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அப்படி கிடையாது. அரபி மொழிய புரிஞ்சுக்கணும், அர்த்தங்களை விளங்கிக்கணும். நான் உண்மையா சொல்றேன், நீங்க அரபி மொழிய ஓரளவுக்கு கத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கு அடுத்து நீங்க குரான் ஓதுறப்ப உங்களுக்கு அந்த தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். குரான் ஓதுற அந்த தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். சரி, இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஸோ உங்களுடைய முதன்மையான நோக்கத்தை இதுவா மாத்திக்கோங்க. குரானை நம்ம விளங்கிக்கணும், அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன பேசுறான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்காக நம்ம
அரபி மொழியை கத்துக்கிறோம். இது முதன்மையான விஷயம். அதற்கு பிறகு இப்போ உலக விஷயங்களை பார்ப்போம். பொருளாதார ரீதியா அரபி மொழி எந்த அளவுக்கு உயர்ந்ததா இருக்கு, அல்லாஹ் அதுக்கு எவ்வளவு சிறப்பு கொடுத்துருக்கான், எத்தனை அரபு நாடுகள், சுபஹானல்லாஹ், எத்தனை நாடுகள் அரபு மொழியை தேசிய மொழியாக கொண்டு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு அரபி படிச்சிருந்தா கை நிறைய சம்பளம். அரபி படிச்சிருந்தா எந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு வேணா போகலாம். அரபிக் டிரான்ஸ்லேட்டரா போகலாம். ஒன்றும் இல்லை, அரபில இருக்கிறத இங்கிலீஷ்ல மாத்தணும், இங்கிலீஷ்ல இருக்கிறத அரபில மாத்தணும். இதுதான் வேலை. இந்த வேலைக்கு 60,000 70,000 சம்பளம். ஸோ அந்த மாதிரி உலக விஷயங்கள்லயும் அல்லாஹ் தாலா இந்த அரபி மொழிக்கு தனி சிறப்பை வச்சிருக்கான். ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய சகோதரிகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை இந்த வகுப்புல இணைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல நீங்க கத்துக்கிற விஷயங்களை உடனே உடனே மற்றவங்களுக்கும் அதிகமா கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அல்லாஹ் நமக்கு கற்பிக்கப்படவில்லையோ அந்த விஷயங்களை கத்து கொடுப்பான். ஒரு நியத் வச்சுக்கோங்க, டெய்லி கத்து கொடுக்குற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதை சொல்லிக் கொடுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு சில பேருக்கு அரபி மொழியில வார்த்தைகள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு கான்வர்சேஷன்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கும், பேசக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இன்ஷா அல்லாஹ் இப்போ நாம பார்க்க போறது அனைத்தையும் சேர்த்து பார்க்க போறோம். ஒரே நேரத்தில் வொக்காபுலரிஸும் பார்க்க போறோம். வொக்காபுலரிஸ்னா வார்த்தைகளும் பார்க்க போறோம். இந்த வார்த்தைக்கு அரபியில் என்ன, இந்த வார்த்தைக்கு அரபியில் என்னன்ற மாதிரி வார்த்தைகளும் பார்க்க போறோம். கூடவே வந்து கிராமர் பார்க்க போறோம். ஒரு மொழியுடைய ரிச்னஸ், அதோடைய தனித்தன்மை எதுல தெரியும்னா இலக்கணத்துல தெரியும். இப்போ நம்ம தமிழ்ல இலக்கணம் இருக்கு, மற்ற மொழிகள்ல இலக்கணம் இருக்கு, இங்கிலீஷ்ல கிராமர் இருக்கு. அந்த மாதிரி அரபி மொழியினுடைய இலக்கணத்தை எவ்வளவு அழகா இமாம்கள் வந்து நமக்கு எடுத்து காட்டியிருக்காங்கன்னா, இந்த மதினா அரபிக் புத்தகம், இப்ப நம்ம படிக்க போற புத்தகம் அதான் மெயின் புத்தகமா, அதான் படிக்க போறோம். அது எழுதினவரு டாக்டர் வி அப்துல் ரஹீம். நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் டாக்டர் வி அப்துல் ரஹீம். எந்த அளவுக்குன்னா உலக லெவல்ல எந்த நாடாக இருந்தாலும் சரி, மதீனா அரபிக் ரீடர்னு பேர் வச்சிருக்காங்க பாருங்களேன். மதீனாவிலேயே, இந்த மொத்த உலகத்திலேயே அந்த அளவுக்கு அரபி மொழியை ஈஸியா மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு புத்தகம் வேற எதுவுமே கிடையாது. எந்த யூனிவர்சிட்டியில போனாலும், எந்த மதரசால போனாலும், எந்த கல்லூரிக்கு போனாலும் அரபி மொழி எடுக்கணுமா இந்த புத்தகத்தை படிப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு எளிதாக ஒரு தமிழ்நாட்டுக்காரர் எழுதியிருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு அரபியை படிச்சிருப்பாரு. ஒரு தமிழ்காரர் எழுதியிருக்காருன்னா எவ்வளவு அரபில டீப்பா இருப்பார். அரபுக்காரங்களுக்கே அரபு மொழியை கத்துக் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப அருமையா. இப்ப நம்ம அரபி தெரியாத யாராவது ஒரு புது ஆள் அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சா, புத்தகத்தை கத்துக்கிட்டா அவரால் அரபில ஃப்ளூவெண்டா ஆக முடியும். அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு புத்தகத்தை எழுதி கொடுத்துட்டு சென்றிருக்கார். இப்ப சமீப காலமா மரணித்துவிட்டார். இன்னலில்லாஹி ராஜூன். இதன் காரணத்தினால் நாம் சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு வேற ஒரு மொழிக்காரரு நம்ம தமிழ்நாட்டுக்காரரு அரபியை இவ்வளவு அழகா மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும்னா எந்த அளவுக்கு அவர் படிச்சிருப்பாரு, நாம எந்த அளவுக்கு அதை கத்துக்கணும். இந்த புத்தகம் மிகவும் ஒரு எளிதான புத்தகம், ரொம்ப லேசா இருக்கும். நம்ம அடிக்கடி படிச்சுட்டே வந்தோம், ரிவைஸ் பண்ணிட்டே வந்தோம், சொல்றத நல்லா கவனிக்கிறோம் அப்படின்னா ரொம்பவும் எளிதா இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் ஈஸியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்ப அந்த புத்தகத்தை உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்க, ஒரு சில பேர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்க சொல்லுங்க, யாரெல்லாம் இதை ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, ஏற்கனவே சும்மா லேசா ஒரு லெசன் 2 லெசன் படிச்சிருக்கீங்க, அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா இங்க? ஓகே, ஆயிஷா கனி. வேற வேற யாராவது இருக்கீங்களா? ஓகே, நாதிரா ஃபர்வீன். ஓகே ஓகே, ஃபாரிசா ஹாலித். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். 3 பேர் வந்து இந்த புத்தகத்தை ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. ஓகே, சரி. இப்போ இந்த புத்தகத்துல நீங்க பார்த்து
ஆச்சரியப்பட்டது, இல்ல நீங்க பார்த்து ஈஸியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண விஷயங்கள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. சென்டென்ஸ் ஈஸியா இருக்கும். ஓகே, அல்ஹம்துலில்லா. வொக்காபுலரி வேர்ட்ஸ் ஈஸியா இருக்கும் உஸ்தாத். ஓகே. மற்ற 2 பேர் சொல்லுங்க. சகோதரி நாதிரா. நான் படிச்ச வரைக்கும் எல்லாம் சிம்பிளா இருந்த மாதிரி இருந்துச்சு. சிம்பிளா புரிய வச்ச மாதிரி. சிம்பிளா புரிய வச்ச மாதிரி. ஓகே ஓகே, அல்ஹம்துலில்லா. சரி, ஒரு ஒரு லெசன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெசன் அப்படின்னா அந்த லெசன்ல ஒரு கிராமர், நிறைய வார்த்தைகள். ஓகே, அந்த லெசன் முடிகிறப்ப நமக்கு ஒரு ப்ராக்டிஸ். ஓகே, நிறைய தம்ரீனாத் இருக்கும், நிறைய ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம திரும்ப திரும்ப அதே டாபிக்ல ஃபோக்கஸ் பண்ணி அதே டாபிக்ல வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புத்தகத்தை அதோடைய போங்களையும் நம்ம படிச்சாலே போதும், ஒரு முறையான அரபிக் கிராமரை நம்ம கற்றுக்க முடியும். சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா தர்சுல் அவ்வல். தர்சுல் அவ்வல், அவ்வல்னா முதல், ஃபர்ஸ்ட். ஓகே, அவ்வல் கலிமா நமக்கு தெரியும் இல்லையா? அவ்வல்னா ஃபர்ஸ்ட், முதல். தர்ஸ்னா லெசன், பாடம். தர்சுல் அவ்வல் ஃபர்ஸ்ட் லெசன். ஓகே, இங்கே இருக்கிறதுல யாருக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் ஆல்ரெடி தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், இல்லை இங்கிலீஷ் சுத்தமாக வராது, அந்த மாதிரி இருக்கீங்களா? சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் நடத்துவேன். யாரா இருக்கீங்களா அப்படி? இங்கிலீஷ் சுத்தமா வராதுன்ற மாதிரி? ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்க. இந்த லெசன்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா அஸ்மா உல் இஷாரா அப்படின்ற சட்டம். நீங்க தேவைப்படுறவங்க எழுதி வச்சுக்கோங்க. அஸ்மா உல் இஷாரா. ஓகே, அஸ்மா உல் இஷாரா. அஸ்மா உல் இஷாரா அப்படின்னு என்னன்னா, அஸ்மா, அஸ்மானா பெயர்கள், இஸ்ம், இஸ்ம்னா பெயர், அஸ்மானா பெயர்கள், இஷாரா, இஷாரானா என்னன்னு தெரியும்ல? இஷாரா உருதுலையும் இஷாரா தான் சொல்லுவாங்க. இஷாரானா செய்கை காட்டுவது. நம்ம தமிழ்ல செய்கை காட்டுவது இஷாரா, இஷாரா செய்யறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? செய்கை காட்டுறது. அஸ்மாவுல் இஷாரா அப்படின்னா சுட்டி காட்டக்கூடிய பெயர்கள். ஓகே, அஸ்மாவுல் இஷாரா இங்கிலீஷ்ல டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. ஓகே, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் இங்கிலீஷ்ல ஒன்றும் இல்லை. திஸ், தட்டு, தீஸ், தோஸ். திஸ், தட், தீஸ், தோஸ். திஸ் இஸ் அ புக், இது ஒரு புத்தகம். தட் இஸ் அ டேபிள், அது ஒரு டேபிள், மேஜை. ஸோ இது, அது, இவைகள், அவைகள்னு சொல்றோம்ல, இதுதான் அஸ்மாவுல் இஷாரா. புரிஞ்சா? யாராவது புரியலன்னா மறுபடியும் கேளுங்க, சொல்றேன் இன்ஷால்லா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹாதா. ஹாதானா திஸ், ஹாதா திஸ், இது அப்படின்னு அர்த்தம். ஹாதா பைத்துன், இது வீடு. ஹாதா பைத்துன்னா இது வீடு. ஹாதா மஸ்ஜிதுன், திஸ் இஸ் மஸ்ஜித், இது மஸ்ஜித். ஹாதா பாபுன், பாபுன்னா டோர், இது கதவு, திஸ் இஸ் அ டோர். ஹாதா கிதாபுன், திஸ் இஸ் அ புக். ஹாதா கலமுன், திஸ் இஸ் அ பென், இது பேனா. ஹாதா மிஃப்தாஹுன், திஸ் இஸ் அ கீ, இது ஒரு சாவி. ஹாதா மக்தபுன், திஸ் இஸ் அ டேபிள், இது ஒரு மேஜை. ஹாதா சரீருன், திஸ் இஸ் அ பெட், இது ஒரு பெட்டுக்கு என்ன சொல்லுவோம் தமிழ்ல? படுக்கை. ஹாதா லெசன். குர்சியுன், ஹாதா குர்சியுன், திஸ் இஸ் அ சேர், இது ஒரு நாற்காலி.
ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாருங்க ஒரு 9 புதிய வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். கலம்னா உருதுலையும் கலம் தான். மஸ்ஜிது நம்ம நார்மலா யூஸ் பண்றதே மஸ்ஜித் தான். கிதாப் நம்ம அதிகமா யூஸ் பண்றது தான். குர்சி சேர், குர்சி வந்து உருதுலையும் குர்சி தான். உருதுகாரங்க யாரும் இருக்கீங்களா இங்க? உருது தெரிஞ்சவங்க? ஓகே. ஸோ 9 புதிய வார்த்தைகள், ஒரு சில வார்த்தைகள் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த வார்த்தைகளை நம்ம என்ன பார்க்குறோம்? ஹாதா, ஹாதான்ற அஸ்மாவுல் இஷாரா, இஸ்முல் இஷாரா வச்சு நம்ம பார்க்குறோம். ஹாதா பைத்துன், ஹாதா மஸ்ஜிதுன், இது இது வீடு, இது மஸ்ஜித், இது கதவு. ஸோ அப்படின்ற மாதிரி ஹாதாவை வச்சு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நான் இங்க ஸ்டாப் பண்றேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு புதிய கிராமர் சட்டத்தை படிக்க போறோம். ஓகே, நம்ம இங்கிலீஷ்ல டெஃபினட் இன்டெஃபினட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. யாருக்காவது தெரியுமா? டெஃபினட் இன்டெஃபினட். யாராவது சொல்லுங்களேன். டெஃபினட் இன்டெஃபினட். குறிப்பிட்ட ஒரு பொருளை சுட்டி ம் காட்டுறதுக்கு டெஃபினட் யூஸ் பண்ணுவோம். ம் இல்ல எங்கேயோ இருக்கிற இல்ல தூரமா இருக்கிற இதை சுட்டி காட்ட இன்டெஃபினட். ம் வெரி குட். பொதுவான ஒரு ஓகே, விஷயத்தை சுட்டி காட்டு. பொதுவான ஒரு விஷயத்த சொல்றப்போ நம்ம டெஃபினட்டா சொல்லுவோம். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா இங்கிலீஷ்ல அ புக், அ புக், த புக், த புக். என்ன வித்தியாசம் இது ரெண்டுக்கும்? அ புக்னா என்னது? அ புக்னா ஏதோ ஒரு புத்தகம். த புக்னா பர்டிகுலரா இந்த புத்தகம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றது. ஓகே, ஸோ த டிஹெச்இ த. ஓகே, இங்கிலீஷ்ல டிஹெச்இ த புக், த டேபிள், த பென். நார்மலா நான் இங்கிலீஷ்ல தன்ற வார்த்தை யூஸ் பண்ற வார்த்தை. ஸோ அந்த த அப்படின்ற அந்த வார்த்தையை வர வைக்கிறதுக்கு அரபில மிக ஈஸி, ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்களேன், இப்போ ஸ்கிரீன்ல தெரியுதா? கிதாபுன். கிதாபுன்னா என்னது? அ புக், ஏதோ ஒரு புத்தகம். ஓகே, கிதாபுன்னா என்ன? அ புக். ஓகே, இதை த புக்கா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? முன்னாடி ஒரு அல் சேர்க்கணும். அல். ஓகே, அல் சேர்க்கணும். அல் சேர்த்தா த புக். அல் சேர்க்கிறப்ப என்ன ஆகும்? கடைசியில் இருக்கிற தன்வீன் போயிடும். ஓகே, அல் சேர்க்கிறப்போ பின்னாடி இருக்கிற தன்வீன், அதாவது தோ பேஷ் இருந்தா ஒரு பேஷா மாறிடும். தம்மத்தைன் இருந்தா ஒரு தம்மாவா மாறிடும். கிதாபுன்னுன்றது அல் கிதாபு அப்படின்னு மாறிடும். ஓகே, அல் கிதாபு. ஓகே, முன்னாடி என்ன இருந்துச்சு? கிதாபுன். எப்படி மாறிடுச்சு? அல் கிதாபு. கிதாபுன்னுக்கு என்ன அர்த்தம்? அ புக், ஒரு புத்தகம், ஏதோ ஒரு புத்தகம். அல் கிதாபு, த புக், ஒரு குறிப்பிட்ட ஒரு புத்தகம். இது புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் இது புரிஞ்சா? யாருக்கு புரியல? ஓகே, நம்ம குரான்ல பாருங்களேன். குரான்ல எத்தனை சூறாக்கள் இருக்கு? எல்லா சூறா எப்படி ஆரம்பிக்குது? எல்லா சூறாவிலையும் அல் பக்ரா, அல் ஃபலக், அன் நிசா, எல்லாத்துலயும் ஸ்டார்டிங்ல அல் இருக்கு. ஓகே, அல். கரெக்டா? அல்ஹம்து, முதல் வார்த்தையே அதான், அல்ஹம்து. ஓகே, அல்ஹம்து. ஸோ என்ன? அல்லாஹ் வந்து குறிப்பிட்டு சொல்றான். ஓகே, ஏதோ ஒரு புகழ், ஏதோ ஒரு நன்றின்னு சொல்லாம குறிப்பிட்டு. ஓகே, அனைத்து புகழும், அனைத்து நன்றியும் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றான். ஓகே, அல்ஹம்து. ஓகே, இப்போ அடுத்து அல் பைத்துன்னு இருக்கு. அல் பைத்து. ஓகே, த ஹவுஸ். அல் பைத்துனா த ஹவுஸ். ஓகே, ஃபி. ஃபீயை நம்ம குரான்ல நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஃபி, ஏதாவது உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபீயை வச்சு குரான்ல ஃபி அப்படின்ற இந்த எழுத்துக்கு குரான்ல இந்த உதாரணம் சொல்லுங்க. பில் அர்வி. வெரி குட். வேற?
السماء. இஸ்ஸமாஇ. வெரி குட். ஓகே, ஃபீனா என்ன அர்த்தம்னா இன். இன்னு அர்த்தம். ஐஎன் இன். ஃபீக்கு என்ன அர்த்தம்? இன். ஓகே. ஃபில் பைத்தி அப்படின்னா இன் த ஹவுஸ், வீட்ல, வீட்டில். ஓகே, ஃபில் பைத்தி இன் த ஹவுஸ். ஸோ இந்த ஃபீக்கு என்ன பேர் அப்படின்னா ஹர்ஃபுல் ஜர்ன்னு சொல்லுவாங்க. ஃபீக்கு ஹர்ஃபுல் ஜர் இல்ல ஹுரூஃபுல் ஜர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இங்கிலீஷ்ல ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குல்ல, இங்கிலீஷ்ல ப்ரிப்போசிஷன்ஸ். இங்கிலீஷ்ல ப்ரிப்போசிஷன்ஸ்னா என்னது? யாராவது உதாரணம் சொல்லுங்க. இன், ஆன். in, out, இன், ஆன், ஃப்ரம், டு, இதெல்லாம் ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ் தான் என்னது? ஹுரூஃபுல் ஜர். ஓகே. இந்த ஹுரூஃபுல் ஜர் என்ன பண்ணும்னா ஜர் அடுத்த வார்த்தையை ஜர் செய்யும். ஓகே. ஃபீ வந்தா என்ன ஆயிடும்? அல் பைத்துன்றது ஃபில் பைத்தின்னு மாறிடும். ஓகே, ஃபில் பைத்தி. ஓகே, ஃபில் பைத்தி. ஓகே, இந்த மாதிரி நிறைய ஹுரூஃபுல் ஜர் குரான்ல இருக்கு. நம்ம அதையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்ப மறுபடியும் லெசனுக்கு வாங்க. ஓகே, இங்க பாருங்க, மா ஹாதா. இங்க ஒரு கேள்வியை பார்க்குறோம். மா ஹாதா, இது என்ன? மானா என்னன்னு அர்த்தம். வாட். மானா வாட், என்ன. மா ஹாதா, வாட் இஸ் திஸ், இது என்ன. ஹாதா பைத்துன், திஸ் இஸ் அ ஹவுஸ், இது ஒரு வீடு. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இப்போ இது ஒரு வீடு, திஸ் இஸ் அ ஹவுஸ். இந்த வாசகத்தையே ஒரு கொஷினா மாத்தணும். ஹாதா பைத்துன், இது ஒரு வீடு அப்படின்றத நம்ம ஒரு கொஷினா மாத்தணும், ஒரு கேள்வியா மாத்தணும். எப்படி மாத்துவீங்க? هذا بيت. அரபில கேட்கல, நான் தமிழ்ல இல்ல இங்கிலீஷ்ல கேட்கறேன். அரபில நம்ம பார்ப்போம், தமிழ்ல அல்லது இங்கிலீஷ்ல மாத்தாதா இருந்தா. இது ஒரு வீடு அப்படின்றத ஒரு கொஷினா மாத்தணும். is this a house, இது ஒரு வீடா, வெரி இது குட். ஒரு வீடா, இது ஒரு வீடா. என்ன பண்றோம் நம்ம இங்க எக்ஸ்ட்ராவா? இது ஒரு வீடு, இது ஒரு வீடா, என்ன எக்ஸ்ட்ராவா பண்ணியிருக்கோம்? எக்ஸ்ட்ராவா என்னவா பண்ணியிருக்கோம்? ஆட் பண்ணிருக்கோம் உஸ்தாத் முன்னாடி. நான் அரபில கேட்கல, தமிழ்ல என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ஒரு ஆவை எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்கோம். எக்ஸ்ட்ராவா போட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு ஆ சேர்த்திருக்கோம். அதே மாதிரி நம்ம இங்க என்ன பண்றோம்? அந்த ஆவை முன்னாடி போடுறோம், அவ்வளவுதான். ஹாதா பைத்துன் இருக்கிறதுல ஹாதா பைத்துன், இஸ் திஸ் அ ஹவுஸ், இது ஒரு வீடா. தமிழ்ல நம்ம பின்னாடி ஆ சேர்க்கிறோம், அரபில முன்னாடி ஆ சேர்க்கிறோம். இதுதான் சிம்பிளா. புரிஞ்சா? ஹாதா பைத்துன், இஸ் திஸ் அ ஹவுஸ், இது ஒரு வீடா. புரிஞ்சா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். இது ஒரு வீடா. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி நம்ம கேட்குறப்போ ஆன்சர் என்ன பண்ணோம்? ஒன்று எஸ் இல்லாட்டி நோ. ஓகே, எஸ்ஸுக்கு நாம், நாம் ஹாதா பைத்துன், எஸ் திஸ் இஸ் அ ஹவுஸ். ஓகே, ஒருவேளை நம்ம நோ சொல்றதா இருந்தா கரெக்டான ஆன்சர் எதுவோ அதை சொல்லணும். லா ஹாதா மஸ்ஜிதுன், இல்ல இது மஸ்ஜித். ஓகே, புரிஞ்சுதுல? இப்போ அடுத்து பாருங்க, மா ஹாதா, வாட் இஸ் திஸ், இது என்ன. ஹாதா கமீசுன், கமீசுன்னா ஷர்ட், சட்டை. ஓகே, கமீஸ். ஹாதா சரீருன், இஸ் திஸ் அ சேர், இது ஒரு சாரி, ஹாதா சரீருன், இஸ் திஸ் அ பெட், இது ஒரு என்னது, பெட்டுக்கு படுக்கையா, இது ஒரு படுக்கையா. லா ஹாதா குர்சியுன், நோ திஸ் இஸ் அ சேர், இல்ல இது ஒரு நாற்காலி. புரிஞ்சதில்ல? அடுத்து பாருங்க, ஹாதா மிஃப்தாஹுன்,
இது சாவியா? மிஃப்தாஹுன்னா சாவி, கீ. இஸ் திஸ் அ கீ? இது சாவியா? லா ஹாதா கலமுன், இல்ல இது பேனா. நோ, திஸ் இஸ் அ பென். அடுத்து மா ஹாதா, வாட் இஸ் திஸ்? ஹாதா நஜ்முன், திஸ் இஸ் அ ஸ்டார். நஜ்முன்னா ஸ்டார், நட்சத்திரம். சூரா நஜ்ம் இருக்கு தெரியுமா? நஜ்ம். என்ன பதிலே வர மாட்டேங்குது, புரியுதா இல்லையா? Yes, புரியுது alhamdulillah. ஓகே அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். ஓகே. இப்போ அப்படியே கீழே வாங்க. இது எல்லாமே எக்ஸசைஸ். ஓகே, மாஹாதா, வாட் இஸ் திஸ்? நீ எது என்ன கரெக்டான ஆன்சரோ அதை நீங்க எழுதிட்டு வரணும். மாஹாதா ஹாதா மிஃப்தாஹுன், மாஹாதா ஹாதா கிதாபுன், மாஹாதா ஹாதா கலமுன். ஓகே, அதுக்கு அடுத்து கீழே அடுத்த பேஜ், அடுத்த கொஷின். ஆஹாதா பைத்துன், இது வீடா? லா ஹாதா மஸ்ஜிதுன், நோ திஸ் இஸ் அ மஸ்ஜித். ஆஹாதா மிஃப்தாஹுன், இஸ் திஸ் அ கீ? லா ஹாதா கலமுன், நோ திஸ் இஸ் அ பென், இல்ல இது பேனா. ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஆன்சர் என்னவோ அதை எழுதிட்டு வரணும். கேள்வியெல்லாம் உங்களுக்கு புரியுதுல? 9 வார்த்தை தான், புது வார்த்தை பார்த்துருக்கோம், அந்த வார்த்தையை வச்சு ப்ராக்டிஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, இதான் முதல் லெசன். இது புரிஞ்சா? ஓகே. ஸோ ஒண்ணுமே இல்லை, இவ்வளோ நேரமா நம்ம என்ன ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் நான் நடத்தியிருப்பேன், 20 நிமிஷம் நடத்தியிருப்பேன், அவ்வளவுதான். இந்த 20 நிமிஷத்துல நம்ம எவ்வளவு கத்துக்கிட்டோம்? அதுக்கு முன்னாடி சும்மா பேசிட்டு இருந்தோம். 20 நிமிஷத்துல என்ன கத்துக்கிட்டோம்? 10 புதிய வார்த்தைகள், 10 புது வார்த்தை கத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கிராமர் சட்டங்கள், அஸ்மாவுல் இஷாரா பத்தி படிச்சிருக்கோம். ஹாதா அஸ்மாவுல் இஷாரா, திஸ். ஓகே, ஸோ அது படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் டெஃபினட் இன்டெஃபினட் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா ஹுரூஃபுல் ஜர்ரு படிச்சிருக்கோம். அப்புறம் 2 கேள்வி, ஓகே 2 கேள்விகள் படிச்சிருக்கோம். மா அப்படின்ற ஒரு கேள்வி, என்ன, மானா என்ன, வாட். அதுக்கப்புறம் ஆஹாதா, எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் படிச்சிருக்கோம். இது வீடா, இது புத்தகமா. ஸோ இவ்வளோ படிச்சிருக்கோம், ஒரு 20 நிமிஷத்துல நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த புத்தகம் மொத்தம் 3 வால்யூம். ஓகே, 3 வால்யூம், இந்த மாதிரி ஒரு 3 புத்தகம் இருக்கு. இதை நம்ம படிச்சு முடிக்கிறப்போ எவ்வளவு அரபி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கோம். இப்போ நம்ம இன்னும் ஒரு லெசனே முடிக்கல. ஓகே, ஒரு லெசனுக்குள்ளேயே நம்ம இவ்வளோ விஷயங்கள் கத்துக்கிட்டோம். யோசிச்சு பாருங்க, இந்த 3 புத்தகத்தையும் நம்ம படிச்சு முடிச்சோம்னா எவ்வளவு விஷயங்கள் அரபியை கத்துப்போம். அரபி மொழி ஓரளவுக்கு நம்மளால பேச முடியுமா, இல்ல பேசுறத புரிஞ்சுக்க முடியுமா? இப்ப கிதாபை பார்த்துட்டோம், கிதாபுன்ற வார்த்தை பார்த்தோம். கிதாபுன்ற வார்த்தை குரான்ல எத்தனை இடத்துல இருக்கு? மிஃப்தாஹுன்னு பார்த்தோம், மிஃப்தாஹுன் குரான்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு? கலம் பார்த்தோம், கலம் குரான்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு? யோசிச்சு பாருங்க, நம்ம படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை தான், ஆனா நமக்கு அது தெரியல. காரணம் என்னன்னா, நமக்கு அது புரியணுன்ற நோக்கத்துல நம்ம அதை படிக்கல. குரான் நம்ம ஓதுறப்போ இது எனக்கு புரியணுன்ற நோக்கத்துல நம்ம ஓதல, சும்மா ஓதணும், நன்மை நன்மை கிடைக்கணுன்ற நோக்கத்துல நம்ம ஓதி இருக்கோம், அவ்வளவுதான். ஸோ இன்ஷால்லா ஒரு ஒரு முடிவு எடுங்க. இனிமே வரக்கூடிய நாட்கள்ல குரானை ஓதுறப்போ இதை நான் விளங்கிக்கணும், இதை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற நீயத்துல ஓதுங்க. கண்டிப்பா குரான் புரியும். அரபி மொழியை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கத்துக்க இந்த புத்தகத்துல ஒரு 10 லெசன் முடிச்சா போதும், குரான்ல ஒரு சில விஷயங்களையாவது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓஹோ, இங்க இந்த சட்டம் வருது, இங்க வந்து இந்த சட்டம் வருது, இங்க இங்க இதனாலதான் ஜேர் வந்திருக்கு, இங்க இதனாலதான் கஸ்ரா வந்திருக்கு. இப்ப பாருங்களேன், ஒருத்தவங்க சஃபைனா சிஸ்டருடைய டிபியில வந்து என்ன இருக்கு? யா முகல்லிபல் குலூபி அப்படின்னு இருக்கு. குலூபி ஏன் வந்துச்சு?
கத்துக்க முடியும். 10 லெசன் தாண்டிட்டா ஏன் குழு பி ஜேர் ஏன் வந்துச்சுன்னு தெரியும். ஏன் முக்கல்லி பேன்னு இருக்கு, முக்கல்லி ப ஜபர் ஏன் வந்துச்சு, ஃபத்ஹா ஏன் வந்துச்சு, அது ஒரு இன்னும் 12 லெசன் தாண்டினா அதையும் கத்துக்க முடியும். ஏன் ஃபத்ஹா வந்துச்சுன்றதை கத்துக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன துவாக்களுடைய அர்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அரபி மொழியை கத்துக்கிறதுல நம்ம எவ்வளவு ஆர்வம் காட்டுறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதை புரிய வைப்பான், குர்ஆனை நமக்கு விளங்க வைப்பான். இன்ஷா அல்லாஹ் ஒரு நியத்து வைங்க, இந்த மொழியை நம்ம முழுமையா கத்துக்கணும். எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் அரபு நாடுகளுக்கே ஒரு புத்தகம் எழுதி கொடுத்திருக்கார். இனி வரைக்கும் அந்த புத்தகத்துடைய பேர் என்ன தெரியுமா? மதினா அரபிக் ரீடர். மதினா அரபி புத்தகம் தான். எழுதியவர் யாருன்னு கேட்டா டாக்டர் வி அப்துல் ரஹீம்னு உலகமே சொல்லும். நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கன்னு சொல்லி சவுதியில சொன்னா, இல்ல மதினால சொன்னா, ஓ டாக்டர் வி அப்துல் ரஹீம் ஊரா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு. இது வேற யாரும் அரபுக்காரர்களே எழுதி அவங்களே வந்து இது பண்றதுலாம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுக்காரர் எழுதுனது. இந்த புத்தகத்துடைய இன்னொரு அருமையான ஒரு போங்கு என்னன்னா, நம்ம அரபு மொழியில நார்மலா ஜபர் ஜேர் பேஷ்லாம் கிடையாது. நம்ம படிக்கிறோம்ல ஜபர் ஜேர் பேஷ் வச்சு, இதெல்லாம் அரபியில கிடையாது. குர்ஆன் இறங்கினப்போ இதெல்லாம் கிடையாது. ஜபர் ஜேர் பேஷ் இதெல்லாம் கிடையாது. ஃபத்ஹா, தம்மா, கஸ்ரா, சுகுன் இதெல்லாம் பிற்காலத்துல உருவாக்கப்பட்டுச்சு. எதுக்குன்னா அரபி மொழி தெரியாதவர்கள் அரபி படிக்கிறப்போ தப்பா படிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இதெல்லாம் பிற்காலத்துல உருவாக்கப்பட்டது. உண்மையான குர்ஆன்ல ஜபர் ஜேர் பேஷ்லாம் கிடையாது. ஸோ இப்போ அரபிகள்லாம் எப்படி படிச்சிருப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கு அரபு சட்டங்கள் தெரியும். அதனால அவங்க எங்க ஜபர் வரும், எங்க ஜேர் வரும்ன்றத கரெக்டா படிக்க முடியும். நாமளும் அது போல படிக்கணும்னா நமக்கு அரபி மொழி கிராமர் கண்டிப்பா தெரியணும். இப்போ ஒரு தஃப்சீர் புத்தகம் அரபில இருக்க ஒரு தஃப்சீர் புத்தகம் எடுத்து பார்த்தோம்னா, அந்த தஃப்சீர் புத்தகத்துல எல்லாமே அரபில தான் இருக்கும். ஜபர் ஜேர் பேஷ்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. இல்ல சஹீஹுல் புகாரி எடுத்து பார்த்தோம்னா அதுலயும் ஜபர் ஜேர் பேஷ்லாம் பார்க்க முடியாது. அரபி புத்தகத்தை சொல்றேன், ஜபர் ஜேர் பேஷ் இருக்காது. இதெல்லாம் நம்ம படிக்கணும், வாசிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும், அரபு கிதாபுகளை நம்ம வாசிக்கிறதுல நம்ம ஆர்வம் காட்டணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை நம்ம படிச்சா போதும். ஏன் சொல்றேன்னா, முதல் லெசன்ல இப்போ இந்த கிதாபுன்ற வார்த்தை வந்துச்சா, இந்த கிதாபுக்கு ஜேரு ஜபர்லாம் இருக்கா? இதே வார்த்தை 2வது 3வது லெசன்ல வரப்போ இந்த ஜபர் ஜேர் பேஷ்லாம் இருக்காது. எதுக்காகனா நமக்கு ஒரு ட்ரைனிங். இந்த வார்த்தையை அடுத்தடுத்து நம்ம பார்க்குறப்போ கரெக்டான உச்சரிப்போட நம்ம வாசிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரைனிங்கா டாக்டர் வி அப்துல் ரஹீம் அவர்கள் அழகாக இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்காரு. ஸோ இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த புத்தகத்துல. நம்ம இந்த ஒரு புத்தகத்தை மட்டும் பார்க்க போறது இல்லை, இன்னும் நம்ம கூட சேர்த்து ஒரு 2 புத்தகங்கள் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புகளில் காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். அதையும் சேர்த்து தான் நம்ம படிக்க போறோம். அரபி மொழியில நம்ம பேச போறோம். நம்ம எப்படி இப்போ தமிழ்ல ஈஸியா நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கணும், அந்த மாதிரி அரபிலையும் நம்ம பேச கத்துக்க போறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு வகுப்புகளை தொடர்படியா அட்டன் பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க. நீங்க வரதோட மற்றவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க. வெறும் நாம மட்டுமே படிச்சுட்டு இருந்தா நமக்கு மட்டும் தான் நன்மை. நாம ஒரு 4 பேரை சேர்த்து படிக்க வச்சோம்னா அவங்க கத்துக்கிற ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் ஒவ்வொரு லெட்டருக்கும் நமக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் ஒரு ஒரு சிறிய முயற்சியா இப்படி ஒரு கிளாஸ் நடக்குது அப்படின்ற விஷயத்த மற்றவங்களுக்கு எத்தி வைங்க, மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க அதிகமா. அவங்க சொல்றதை விட அவங்கள கூட்டிட்டு வாங்க. ரொம்ப ஒரு குறுகிய நேரம் தான், 6 to 7 அப்படின்றது ரொம்ப. ஃபஜ்ர் தொழுது நம்ம உட்காந்தோம்னா ரொம்ப ஈஸியா நம்ம கத்துக்கலாம். அந்த டைம்ல நம்ம அதிகமா வேற எதுவும் பண்ண போறது இல்லை, நம்மளுடைய இபாதத்துகளுக்கான நேரம் தான் அது. இல்ல ஒரு சில பேர் வந்து ஸ்கூல் பசங்களை ரெடி பண்றது, ஆஃபீஸ் போறது நல்லா இருக்கலாம். ஆனா இந்த மாசத்துல பெருசா அந்த மாதிரி இருக்க போறது இல்லை, மே மாசத்துல. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லுங்க, அவங்கள வகுப்புக்கு கூட்டிட்டு வர முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. யாருக்கா டவுட் இருக்கா?
அல்ஹம்துலில்லாஹ். சரி இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நம்ம தினம் தினம் ஓதக்கூடிய சூறாக்கள், நம்ம தினமும் ஓதக்கூடிய துவாக்கள் இதெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நம்ம அதோடைய அர்த்தங்களை நம்ம படிச்சிருந்தாலும் நம்ம அடுத்த வாட்டி அரபியில சொல்றப்போ, அரபியில அந்த சூறாவை ஓதுறப்போ அதனுடைய தாக்கம் வித்தியாசமா இருக்கும். நம்ம தொழுகையில அந்த சூறா ஓதுறப்போ நம்மளால அதை விளங்கிக்க முடியும், அதை புரிஞ்சுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா வார்த்தைகளை படிக்க ஆரம்பிங்க. நம்மளோட குரானிக் வெக்காபுலரிஸ்னு ஒரு பிடிஎஃப் இருக்கு, அதையும் நான் ஷேர் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகளையும் நம்ம படிக்கலாம். வார்த்தைகள், குரானுடைய அழகிய போங்கு, அது எல்லாமே நம்ம படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்ஷா அல்லாஹ் இப்போ வகுப்புல இருக்கிறது மொத்தம் எங்க 3 பேரை கழிச்சா 6 பேர் இருக்கீங்க. அடுத்த வகுப்புக்கு நாங்க வரப்போ, புதன்கிழமை வரப்போ ஒரு 15 பேர் 20 பேராவது மினிமம் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அவங்கள எல்லாரையும் கூட்டிட்டு வர வேண்டியது இங்க இருக்கிற அந்த 6 பேருடைய பொறுப்பு. கூட்டிட்டு வருவீங்களா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இதோட நம்ம வகுப்பை முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.